பதிப்புரிமை விதிமுறைகளை மீறுதல் திருடுதல் பாவத்திற்கு சமமாகும். ஜெயின் டிஜிட்டல் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன். மேலுலகம். நடுவுலகின் மத்தியில் சுமேரு மலை இருக்கிறது. மலை உச்சியில் உள்ள பாண்டுக வனத்தின் மத்தியில் சுமேரு மலையின் சிகரம் இருக்கிறது. இந்த சிகரத்தின் உச்சியிலிருந்து ஒரு முடியளவு இடைவெளி விட்டு அதற்கு மேல் ருது பெயர் கொண்ட விமானம் உள்ளது. சித்த சிலையிலிருந்து கீழே 12 யோஜனையில் கடைசி சர்வார்த்த சக்தி பெயர் கொண்ட விமானம் இருக்கிறது. ருது விமானத்திலிருந்து சர்வார்த்த சித்தி விமானம் வரை சுவர்க்கத்தின் அமைப்பு இருக்கிறது. அதாவது இத்தனை க்ஷேத்திரங்களில் விமானவாசி தேவர்கள் வாழ்கின்றனர். படலம் என்றால் அடுக்குகள், லேயர்ஸ். முதல் 2 சுவர்க்கங்களில் 31 அடுக்குகள் உள்ளன. 3வது 4வது சுவர்க்கங்களில் 7 அடுக்குகள் உள்ளன. இவ்வாறு மேலுலகில் எல்லா சுவர்க்கங்களில் 63 அடுக்குகள் உள்ளன. முதல் 2 சுவர்க்கங்களில் மொத்தம் 60 லட்சம் விமானங்கள் உள்ளன. இந்த எல்லா விமானங்களும் 31 அடுக்குகளில் உள்ளன. படலத்தின் நடுவில் உள்ள விமானத்தை இந்திரக் விமானம் என்று சொல்கின்றனர். 4 திசைகளில் உள்ள விமானங்களை ஸ்ரேணிபத்த விமானங்கள் என்று சொல்கின்றனர். பூக்கள் இங்குமங்கும் சிதறி இருப்பது போல உள்ள விமானங்களை பிரகீரணக விமானங்கள் என்று சொல்கின்றனர். 2 திசைகளுக்கும் ஸ்ரேணிபத்த விமானங்களுக்கு இடையில்தான் பிரகீரணக விமானங்கள் உள்ளன. இந்திரக் விமானம் சங்யாத யோஜனை விஸ்தீரணம் கொண்டதாக இருக்கிறது. ஸ்ரேணிபத்த விமானம் அசங்கியாத யோஜனை விஸ்தீரணம் கொண்டதாக இருக்கிறது. பிரகீரணக விமானங்கள் சங்கியாத அசங்கியாத யோஜனை விஸ்தீரணம் கொண்டவைகளாக உள்ளன. சௌதர்ம ஈசான சுவர்க்கத்தின் 31 படலங்களில் உள்ள 31 இந்திரக் விமானங்கள், கிழக்கு தெற்கு மேற்கு திசை சம்பந்த ஸ்ரேணிபத்த விமானங்கள் மற்றும் குபேர மற்றும் அக்னி மூலைகளில் உள்ள பிரகீரணக விமானங்கள் தெற்கு இந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ளன. அதாவது அந்த விமானங்கள் சௌதர்ம இந்திரனின் ஆட்சி நடக்கிறது. வடக்கு திசை சம்பந்த ஸ்ரேணிபத்த விமானங்கள் மற்றும் வாயு மற்றும் ஈசான மூலைகளில் உள்ள பிரகீரணக விமானங்கள் வடக்கு இந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ளன. அதாவது அந்த விமானங்கள் ஈசான இந்திரனின் ஆட்சி நடக்கிறது. இது போன்ற அமைப்பே மற்ற சுவர்க்கங்களிலும் இருக்கிறது. சௌதர்ம ஈசான சுவர்க்கத்தின் 31வது படலத்தில் பிரபா என்ற பெயர் கொண்ட விமானம் இந்திரக் விமானமாகும். அதன் தெற்கு ஸ்ரேணியில் 18வதாக உள்ள ஸ்ரேணிபத்த விமானத்தில் சௌதர்ம இந்திரன் வசிக்கிறார். இந்த விமானத்தின் பெயரும் சௌதர்ம விமானமாகும். பிரபா இந்திரக் விமானத்தின் வடக்கு ஸ்ரேணியில் 18வதாக உள்ள ஸ்ரேணிபத்த விமானத்தில் ஈசான இந்திரன் வசிக்கிறார். இந்த விமானத்தின் பெயரும் ஈசான விமானமாகும். இந்த விமானங்களில் அவரவர்களின் தேவாங்கனைகளுடன் இந்திரர்கள் வாழும் நகரங்கள் உள்ளன. சௌதர்ம கல்பத்தில் உள்ள நகரங்களின் நீள அகலம் சமமாக இருப்பதால் சமசதுரமாக இருக்கின்றன. எல்லா நகரங்களும் மகிழ்ச்சிகரமானதாகவும் பெரிய பெரிய கோட்டை சுவர்களும் கோபுரங்களுடன் கூடிய வாயில்களும் உள்ளன. இந்திரனின் நகரம் 4 பக்கமும் 5 கோட்டை சுவர்கள் உள்ளன. 5 கோட்டைகளின் முதல் இடைவெளியில் சேனாபதியும் மெய்காப்பாளர்களும் வாழ்கின்றனர். 2வது இடைவெளியில் 3 பாரிஷத தேவர்களும், 3வது இடைவெளியில் சாமானிக தேவர்கள், 4வது இடைவெளியில் ஆரோஹக், ஆபியோகிய, கில்விஷிகர்கள் முதலான தேவர்கள் அவரவர்களுக்கு தகுதியான பவனங்களில் வசிக்கின்றனர். 5வது கோட்டையிலிருந்து 50,000 யோஜனை சென்றதும் 4 திசைகளிலும் நந்தன வனங்கள் உள்ளன. இந்த வனங்கள் ஆனந்தம் கொடுக்கக்கூடியவைகளாக உள்ளன. ஆகையால் இவைகளை நந்தன வனம் என்று சொல்கின்றனர். கிழக்கில் அசோக வனமும், தெற்கில் சப்தச்சத வனமும், மேற்கில் சம்பங்க வனமும்,
வடக்கில் ஆம்ரவனமும் உள்ளன. ஒவ்வொரு வனத்தில் ஒரு சைத்திய விருட்சம் ஜம்பு விருட்ச அளவில் உள்ளது. ஒவ்வொரு சைத்திய விருட்சத்தின் 4 பக்கங்களிலும் பல்யாங்க ஆசனத்தில் ஒவ்வொரு ஜினபிரதிமைகள் உள்ளன. அவைகளை நான் உணர்வு பூர்வமாக வணங்குகிறேன். அந்த வனங்களிலிருந்து அதிக யோஜனை தூரம் சென்றதும் கிழக்கில் சோமன், தெற்கில் யமன், மேற்கில் வருணன், வடக்கில் குபேரன் ஆகிய 4 லோகபாலர்களின் நகரம் இருக்கிறது. எங்கு லோகபாலர்களின் நகரம் இருக்கிறதோ அங்கேயே அக்னி முதலான விதிசைகளில் இந்திரர்களுக்கு கேளிக்கைகளுக்காக கணிகா மகத்ரிகளின் நகரங்கள் உள்ளன. धन्य है श्रावक ऐसे ज्ञान दान जो करते हैं, डोनेशन देने वाले कल्याण जगत का करते हैं। Thank you. दान धर्म की महिमा से प्रभावना ही होती है, महावीर प्रभु की वाणी हर घर घर में जाती है। दान करो जी दान करो, इस जग का कल्याण करो। दान करो जी दान करो, इस जग का कल्याण करो।